அரபிக்கடலில் இந்திய கடற்படை ஏவுகணைகளை ஏவி சோதனை செய்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நீண்ட தூர இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. தேச நலனை பாதுகாக்கும் பணியிலும் எந்த நேரத்திலும் எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையிலும் இந்திய கடற்படை இந்த சோதனைகளை நடத்தி வருகிறது. கோவையில் நடைபெறும் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு போட்டியை மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை ஆகியவை சார்பில் கோவை செட்டிப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு திருவிழா இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. இதில் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800க்கும் மேற்பட்ட காளைகள், 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். போட்டியில் முதல் பரிசு பெறும் சிறந்த காளை மற்றும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாருதி ஸ்விஃப்ட் கார் முதல் பரிசாக வழங்கப்படுகிறது. இரண்டாவது இடம் பிடிக்கும் காளை மற்றும் வீரருக்கு மோட்டார் சைக்கிள், மூன்றாவது இடம் பிடிக்கும் காளை மற்றும் வீரருக்கு ஸ்கூட்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளன. மேலும் சிறந்த காளைகள், சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு தங்க நாணயங்கள் உட்பட பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் கடனை வசூலிப்பதில் கடுமைகளை காட்டினால் சிறை தண்டனை விதிக்கும் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடனை வழங்கும் நிறுவனங்கள் ஏற்கனவே நிதிச்சுமையில் இருக்கும் கடனாளிகளிடமிருந்து கடனை வசூலிப்பதில் முறையற்ற வழிகளை பின்பற்றுவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன. இதனை தடுக்கும் வகையில் புதிய சட்டத்திருத்த மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தாக்கல் செய்தார். இந்த புதிய சட்டத்தின்படி கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ வலுக்கட்டாயமாக நடவடிக்கைக்கு உட்படுத்தவோ, மிரட்டவோ, பின்தொடரவோ அல்லது அவர்களின் சொத்துக்களை பறிக்கவோ முடியாது. அத்தகைய செயல்களில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். வலுக்கட்டாய நடவடிக்கைகள் மூலம் கடனை வசூல் செய்தால் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு சிறை தண்டனை விதிக்கும் அளவுக்கும் இந்த சட்ட மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. வாட்டிகன் நகரில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வாட்டிகன் சென்றிருந்த இரு நாட்டு அதிபர்களும் பிரத்யேகமாக சிறிது நேரம் சந்தித்து பேசினர். அப்போது ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர்கள் விரிவாக விவாதித்ததாக தெரிகிறது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் சமீபத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உண்மையில் போர் நிறுத்தத்தை விரும்புகிறாரா என்று ட்ரம்ப் அப்போது கேள்வி எழுப்பினார். அமெரிக்க அதிபருடனான சந்திப்பு முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தில் கவனம் செலுத்தியதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபருடன் விவாதித்த விஷயங்கள் அமலுக்கு வந்தால் இந்த சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்கதாக மாறக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரிய துருப்புக்கள் மாஸ்கோவுடன் இணைந்து போரிடுவதை ரஷ்யா முதன்முறையாக உறுதிப்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி குர்ஸ்க் எல்லை பகுதியில் வடகொரிய வீரர்களின் பங்கு இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் வடகொரியா இதனை உறுதிப்படுத்தவில்லை. மாஸ்கோவின் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் வடகொரியா சுமார் 11,000 துருப்புக்களை யுக்ரைனுக்கு அனுப்பியுள்ளதாக தென்கொரியாவும் அமெரிக்காவும் நம்புகின்றன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு நடந்த உச்சி மாநாட்டின் போது கையெழுத்தானது. அதில் தாக்குதலுக்கு உள்ளானால் உடனடியாக இராணுவ ஆதரவை வழங்க இரு தலைவர்களும் உறுதியளித்தனர். ஈரான் துறைமுக வெடிவிபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ள நிலையில் காயமடைந்த 750 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தெற்கு ஈரானில் பந்தர் அப்பாஸ் அருகே உள்ள ஷாஹித் ராஜு துறைமுகத்தில் நேற்று எரிபொருள் டேங்கர் வெடித்த விபத்து ஏற்பட்டது. ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள இந்த துறைமுகத்தில் எரிபொருள் டேங்கர் வெடித்ததற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இது குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியன் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் விபத்துக்கான காரணங்களை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா, பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன் எடுத்தது. இதையடுத்து 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா 1 ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 7 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தடைப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்ததால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று மாலை 3:30 மணிக்கு மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை லக்னோ அணிகளும், இரவு 7:30 மணிக்கு தில்லியில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி பெங்களூரு அணிகளும் மோதுகின்றன.